ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 3 டேஸோட விலாக் தாங்க. வியாழக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு தான் போயிருந்தேன். நானும் தம்பியும் தான் போயிருந்தோம். மேக்ஸிமம் வந்து புதன்கிழமையே வந்து சந்தைக்கு போயிடுவோம். புதன்கிழமை வந்து பள்ளிப்பாளையத்தில் மெயினான இடத்துல ஒரு பெரிய சந்தை கூடும். அங்கே போக முடியல அப்படின்னா இங்கே வந்துடுவோம். எங்களாலே அங்கே புதன்கிழமை போக முடியல, அதனால் வந்து இந்த சந்தைக்கு தான் வந்திருந்தேன். இது கொஞ்சம் சின்னது தான், இருந்தாலும் காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சந்தையே ஒரு ரவுண்டு கட்டிட்டு எங்கெங்கே என்னென்ன காய் இருக்குது, என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் போய் காய் வாங்குவேன். ரெகுலராக ஒரே கடையில் காய் வாங்குறதுலாம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பார்த்து வாங்கிக்குவேன். காயெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தோடனே இந்த பானிபூரி சுண்டல் போட்டுட்டு இருந்தாங்க, நல்லா சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. தம்பி வந்து அம்மா வாங்கிட்டு போகலாங்கம்மா அப்படின்ட்டு எனக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு மட்டும் பார்சல் வாங்கியாச்சு. பாப்பா சாப்பிட மாட்டா, அதே மாதிரி அவர் வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அதனால் எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே காயெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக எல்லாம் கொட்டியிருந்தேன். ஏன்னா இப்போ ஸ்கூல் இருக்கனால காலையில் நேரமாக எழுந்திரிச்சு செய்யணும். இந்த மாதிரி காய் வாங்கி வச்சிட்டேன்னா எடுத்து ஈஸியாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால இந்த மாதிரி காய் வாங்கிட்டு வந்து மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஏன்னா கீரை வந்து அதிகமாக வாங்கலை. ஏன்னா அடுத்து வந்து சாட்டர்டே சண்டே வருது, கீரை சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறனால கீரை வந்து சிறுகீரையும் வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி இருந்தது, அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு வந்து சுண்டல் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. பாப்பா ஒரு வாயாவது வாங்குவா, சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சுண்டல் அந்த பட்டாணி இதை மட்டும் கொடுத்தா வேண்டவே வேண்டாம். சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுப்பா, அப்படி எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு. ஆனால் கொடுத்தா அது தொட்டு கூட பார்க்கலைங்க, அப்படி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா எப்போயாவது சாப்பிட்றப்போ அந்த ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல ரசபூரி இல்லை. ரசபூரி இருந்திருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் முடிச்சாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ஓவர். இது வந்து அடுத்த நாள் மார்னிங்குங்க. மார்னிங் வந்து சரி சிறுகீரை வந்து கடைஞ்சிடலாம், ஏன்னா இளங்கீரையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் கடைஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாம் எடுத்து பொரிச்சிட்டு இருந்தேன். இந்த ஆட்டுக்குட்டி வந்து தக்ஷனோட பெட்டே ஆயிடுச்சு. அவன் எங்கே போனாலும் வந்தாலும் அவன் பின்னாடியே சுற்றுறதே இந்த ஆட்டுக்குட்டிக்கு வேலையே போச்சு. ஏன்னா அவன் தான் காலையில் சாயந்தரம் வந்து பால் கொடுக்குறான், அந்த டப்பாவில் ஊற்றி பால் கொடுக்குறான். அப்படிங்கிறனால அந்த குட்டி வந்து அவன் எங்கே போனாலும் பின்னாடியே, ஸ்கூலுக்கு போகிறதுன்னு இப்படியே தான் வீட்டில் ராவடியாக தான் இருக்கும், பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதெல்லாம் கீரையை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த தண்டெல்லாம் வந்து கோழி கொஞ்சோண்டு போட்டுட்டு கோழி சாப்பிடுதான்னு பார்த்தோம். கோழி வந்து அந்தளவுக்கு வரல, ஏன்னா காலையில் தீனி போட்டதுனால அந்தளவுக்கு வரல. அதனால் மாட்டுக்கு கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு இருக்க குண்டாவில் கொண்டு போய் போட்டுட்டான். ஏன்னா கோழி மத்தியான டைம்லாம் இருந்தேன்னா நல்லா சாப்பிட்றோம். இப்போ எல்லாம் காலையில் தீனி போட்டதுனால இதாகி போச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் இலசாக இருக்கனால கொஞ்சம் தண்டாகவே இது பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த கீரையை மட்டும் தலையை மட்டும் பொரிச்சு எடுப்பீங்க. இந்த மாதிரி வந்து தண்டோடு போட்டால் கடையில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துட்டேங்க. ஏன்னா ஊற வச்சிட்டோன்னா அந்த மண் எல்லாமே வந்து அடியில் தங்கிடும். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மண் எல்லாமே வந்துடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சட்டியில் வந்து கீரையை போட்டு 4-5 பச்சை மிளகாய் போட்டு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் தாங்க வச்சுருந்தேன். அந்த ஆவிலே நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா தெரியும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இதாக ஆரம்பிச்சிருச்சு, கீரையே சுண்டிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து திருப்பி இது கூட சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணலைங்க, அப்படியே தான் போட்டேன். ஏன்னா அது கடை விட்றப்போ அங்கங்கே அந்த நறுக்குன்னு டேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் வணங்கி சாப்பிட்றப்போ அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நான் கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திட்டு காய வச்சு ஆற வச்ச பால் வந்து நான் 1 டம்ளர் அந்த கீரையில் சேர்த்திட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதையும் அந்த கீரை கூட சேர்த்தி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுங்க. அந்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கீரை வந்து நல்லா குக் ஆகிடும். ஏன்னா ஏன் இப்படி இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நல்லா கடைஞ்சிங்கன்னா நல்லா நெகுன்னு கடைஞ்சி வந்துடும். அந்த வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே கடைஞ்சி அங்கங்கே அந்த வெங்காயம் வந்து சாப்பிட்றப்போ, சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நாங்கள் வந்து எங்கள் அம்மாயி எங்கள் ஆயா எல்லாமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் அந்த டைப்பில் தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு சிலர் பால் ஊற்ற மாட்டாங்க. பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் சூடாக சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்பா அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து சாதம், கீரை குழம்பு, மோர் தாளித்து, அப்பளம் ஒரு ஆளுக்கு, குடல் ஒரு ஆளுக்கு, இந்த மாதிரி தான் போச்சு. மறுபடியும் இந்த விலாக் வந்து சனிக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் அதே மாதிரியே ராவடி பண்ணிவிட்டு இந்த குட்டி வந்து பால் கொடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தா. அப்படி இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பிடிச்சாச்சுங்க. நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி செஞ்சிடலாம், ஏன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி வருது, அதனால் இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வெட்டுறதுக்கு போயிட்டாங்க. நம்ம தோட்டத்துலேருந்தே கோழி பிடிச்சி கொண்டு போய் வெட்டுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து அம்மா தான் சமையல், நான் இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வெளியவே வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அடுப்பு எடுத்து வச்சுட்டு 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு ஒரு 3 ஸ்பூன் காட்டா எண்ணெய் விட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்தி இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துருவாங்க. நானாக இருந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு டைம் வதக்கிட்டு மிளவடி போடுவேன். அம்மா வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் வெங்காயம் இது மட்டும் கருவேப்பிலை மட்டும் வதக்கிட்டு நம்ம அரைச்ச மிளவடி இருக்கு இல்லைங்களா, கறி மிளவடி, அது 2 ஸ்பூன் 2 கரண்டி சேர்த்தி நல்லா வதக்கிட்டாங்க. வதக்கிட்டு இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்தி ஒரு பெரட்டி ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டாங்க. இது வந்து நல்லா ஆறி அரைச்சி நல்லா நெங்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்சால் ஆட்டியிருக்கலாம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆனால் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பண்ணணுமா, அதனால் டைம் ஆயிடுச்சுங்கிறனால ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்சியில் கொடுத்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் தான் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரை வந்து சூடானதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்தி இது கூட வந்து அந்த கோழி வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதாவது மிளகு வறுவலுக்கு ஒரு மாதிரியும் குழம்புக்கு ஒரு மாதிரியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மிளகு வறுவல் இன்னும் செய்யலை, இது மட்டும் குழம்பு மட்டும் இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடுத்து இது கூட போட்டாங்க. ஒரு 2 ஸ்பூன் காட்ட மஞ்சத்தூள், இந்த கறி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி இதை வந்து நல்லா பெரட்டி எடுத்துட்டாங்க. பெரட்டினோடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாங்க. அந்த கறியிலேருந்து அந்த தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த தண்ணி விடுறது தான் அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே. அந்த தண்ணி வந்து லைட்டாக சுண்டுற டைமில் நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுட்டாங்க. இது வந்து நல்லா நுரக்கட்டி கொதி வர ஸ்டேஜில் வந்து ஒரு கட்டி பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இதை வச்சு நல்லா அரைச்சி இது கூட சேர்த்தியாச்சு. வேறு எந்த பேஸ்ட்டும் இல்லை, இது மட்டும்தான். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா நுரக்கட்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து வேக்காடு விட்டு எடுத்துட்டாங்க. காலையில் லஞ்ச் எல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சாதத்துக்கு தான் வச்சுருந்தோம். சாப்பிட்டுட்டு அத்தை வீட்டுக்கு ஒரு சின்ன வேலை, அதனால் அங்கே கிளம்பிட்டோம். பெருமாம்பாளையம் தான், நம்ம ஆட்டுக்குட்டி பிடிக்க போனோம் இல்லையா, அந்த ஊரே தான். அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தென்னை மரம், பாக்கு மரம் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் தேங்காய் வந்து முளைக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேலே மண் ஏற்றிருப்பாங்க. இதெல்லாம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அந்த கரைஞ்ச மாதிரி வந்துருச்சு. ஒவ்வொன்றில் முளைப்பு விட்டு நல்லா சூப்பராக இருந்தது. அங்கே வந்து சூப்பரான மலைங்க. நம்ம ஏரியாவில் மழை கிடையாது, அங்கே வந்து அவ்வளோ மழை பெஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வலை மலை 2 வலை மலை கிட்ட இருக்கும். ஃபுல்லாக தோட்டமே வந்து ஈரமாக தான் இருந்தது, அதுவும் இல்லாமல் கூலிங்காக இருந்தது. சுற்றியும் பார்ப்பீங்க அவ்வளோ பச்சை பசேல்ன்ட்டு அந்த தென்னை மரத்தோட நிழலுக்கு கூலிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம வீட்லேயே இருந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.